ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் டுடே வித் ஜீசஸ் நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து வருவீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நீங்க நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலும் உண்மையாகவே நடந்த ஒரு காரியத்தை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் நம்ம வெற்றி அடையணும், நம்முடைய லைஃப் ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம்ல. நெப்போலியன் ஹில் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் உலகத்திலே ஒரு புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அநேக மக்களால வாசிக்கப்படுகிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொன்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்துல இருக்கிற காரியங்களை குறித்து நான் உங்களோட ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். உலகத்துல சாதனை படைத்த நூற்றுக்கணக்கான மக்களை பார்த்து அவர் அவங்க இடத்துல எல்லாம் ஒரு கேள்வி கேட்டாரா. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நீங்க இவ்வளோ ஒரு சிறந்த தலைவனாக, இவ்வளோ ஒரு சாதனையாளராக நீங்க வந்ததற்கு என்ன காரணம், எதை நீங்க முக்கிய காரணமா நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப அவங்க எல்லாம் சொன்ன கருத்துக்களை தான் இந்த புத்தகத்துல அவர் எழுதின நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச்ங்கிற புத்தகத்துல எழுதி வைத்திருக்கிறாராம் 13 அத்தியாயங்களாக. அந்த 13 அத்தியாயங்களால எழுதப்பட்ட அந்த புத்தகத்துல போடப்பட்டிருக்கிற வார்த்தையை இந்த நாளில நம்ம கேட்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பயனுள்ள வாழ்க்கையா, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையா, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா நம்ம வாழணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிறந்த ஒரு தலைவனாக அல்லது ஒரு சாதனையாளராக நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்படுறோம்ல. நம்ம எடுக்கிற காரியத்துல வெற்றி கிடைக்கணும், நம்ம எழுத போற எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்ல. அப்படிலாம் நம்ம வெற்றி அடையணும், சாதனையாளரா மாறணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியங்களை குறித்து இந்த நாளில நம்ம பார்க்க போறோம். அந்த நெப்போலியன் ஹில் அவங்க எழுதின புஸ்தகத்துல அவங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா? முதலாக என்னுடைய வெற்றிக்கான காரணம் அப்படின்னு சொல்லி நான் எதை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையில சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு அவரோடு நடக்க ஆரம்பித்ததுதான் என்னுடைய வாழ்க்கைக்கான முதல் வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவை உங்களோட உள்ளத்துல நீங்க ஏற்றுக்கொண்டு அவரோடு நீங்க டிராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் ஒரு சாதனையாளரா மாறலாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டாவது வெற்றி பெற்ற சாதனையாளர்கள் அவங்களோட வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நாலு வேலைகளையும் அவங்க உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு அவங்க செய்யணுமாங்க. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லி தானே நம்ம பிரயாசப்பட்டு அந்த டேயை நம்ம கடந்து போறோம். நம்ம கொடுக்கப்படுகிற ஸ்டடீஸா இருக்கட்டும், நம்ம கொடுக்கப்படுற ஒர்க்கா இருக்கட்டும், நம்ம செய்யற எந்த சின்ன வேலையா இருந்தாலும் சரி அது ஆசையோடு செய்யணுமாங்க, சந்தோஷத்தோடு நம்ம செய்யணுமாங்க. ஒருவேளை ஆசையே இல்லாம நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, சோர்ந்து போய் எனக்கு ஏன் இந்த வேலை, இதை ஏன் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி உற்சாகமே இல்லாம நீங்க இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை உற்சாக மனதோடு சந்தோஷமான இருதயத்தோடு நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைவீங்க. மூன்றாவது நெப்போலியன் ஹில் அவங்க எழுதின புஸ்தகத்துல அவரோட வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எத்தனை முறை அவங்களுடைய வாழ்க்கையில தோல்வி வந்தாலும் அவர் அதை கைவிடவே மாட்டாரா அந்த முயற்சியை. நெவர் கிவ் அப். நான் மறுபடியும் அதை நான் சென்று அதை அடைய நான் முயற்சி எடுப்பேன். ஒரு முறை நான் தோற்று போயிருக்கலாம், 2 முறை தோற்று போயிருக்கலாம், 3 முறை நான் ஃபெயில் ஆயிருக்கலாம். ஆனா அந்த அட்டம்ப்டை நான் வரல, இது எனக்கு வராது, இது ஒத்து வராத சப்ஜெக்ட், இந்த காரியத்தை நான் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை அவர் விட மாட்டாராம். மறுபடியும் முயற்சி செய்து அதுல வெற்றி அடைவாராம். நான்காவது அவருடைய வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு கொடுக்கப்படுகிற டைமை நம்ம மேனேஜ் பண்ணி நம்ம கொண்டு போகணும். 24 hours ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிறாங்க. அந்த 24 hours நம்ம திட்டமிட்டு நம்ம செயல்படணும். இதுதான் என்னுடைய ஸ்லீப்பிங் ஹவர்ஸ், இதுதான் என்னுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ், இதுதான் என்னுடைய ஸ்டடி டைம் அப்படின்னு சொல்லி என்னுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நம்ம செய்யறதுக்குன்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக் டைம் டேபிள் போட்டு டைம் மேனேஜ்மெண்ட்ல கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம போய்கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களை உங்களால சாதிக்க முடியும்.
அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 5வதாக அவங்க சொல்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேரண்ட்ஸ், உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை நம்ம நிறைய நேரம் எப்படி நம்ம போன்லயே தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சேட் பண்றோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸை நீங்க வச்சுக்கோங்க. அவங்களோட நீங்க உட்கார்ந்து நீங்க பழகுங்க, பேசுங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க இன்னும் நல்லா ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த விதத்திலயும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோல்வியை சந்திக்க மாட்டீங்க. நல்ல நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள உற்சாகப்படுத்துவாங்க. ஒருவேளை நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, நமக்கு எல்லாருக்கும் பெஸ்ட் நண்பன் ஜீசஸ் தாங்க. அந்த பெஸ்ட் நண்பன் ஜீசஸோடு மட்டும் அல்ல, உங்க கிளாஸ்மேட்ஸோ அல்லது உங்களை ஆண்டவருக்குள்ள வழிநடத்துற மூத்த அண்ணனோ அக்காமார்களோடையோ நீங்க ஐக்கியம் வைத்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க விழுந்து போகவே மாட்டீங்க. ஒருவேளை நீங்க விழுந்தீங்கன்னா அவங்க உங்களை உற்சாகப்படுத்தி, அவங்க உங்களை ஜெபித்து, அவங்கள சரியான பாதையில வழி நடத்துவாங்க. உங்க ஃபேமிலியிலையும் நீங்க நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பும் ஃபெல்லோஷிப்பும் உங்க வாழ்க்கையில உங்களை ஒரு சாதனையாளரா மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கடைசியாக அவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நமக்காக நம்ம வாழக்கூடாதாங்க, மற்றவங்களுக்காக, பிறருக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிறருக்காக வாழணுங்கிற எண்ணம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு நேராக நம்ம கடந்து போக முடியுமா? ஒருவேளை நீங்க டாக்டருக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நான் டாக்டர் படிச்சு நான் அநேகருக்கு நான் சேவை செய்ய போறேன். ஒருவேளை இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நான் இந்த காரியத்துல நான் சக்சஸ் ஆகி இதன் மூலமா நான் அநேகருக்கு உதவி செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நிச்சயமாகவே நீங்க சாதிக்க பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி நெப்போலியன் ஹில் தன்னுடைய புத்தகத்துல சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம்ல. இன்னைக்கு தேர்வு எழுத போறீங்க, 10th 12th பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வந்துட்டு இருக்குது. நீங்க நல்லா படிக்கணும், உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயம் பெறணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஒருவேளை உங்க உள்ளத்துக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக நீங்க திறந்து கொடுங்க. உங்க வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையா, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையா, ஒரு பயனுள்ள வாழ்க்கையா வாழ்றதுக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பல கேள்விகளோடும் குழப்பத்தோடும் இந்த வேளையிலே உடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய், ஒரு பயனுள்ள வாழ்க்கையாய் மாறட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நெப்போலியன் ஹில் என்ற ஒரு தேவ மனிதர் அவருடைய வாழ்க்கையில அநேக சாதனையாளர்களை சந்தித்து கேட்ட கேள்விகளுக்கான தொகுப்புகளை நாங்கள் பார்த்தோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவோடு நடக்க பழகிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு சாதனையாளராய் மாறுவான் என்று சொல்லியிருக்கிறாங்கப்பா. எங்க பிள்ளைங்க, எங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அவங்க உள்ளத்துல உண்மையை ஏற்றுக்கொண்டு உம்மோடு நடக்கிற பழக்கத்தை உண்டு பண்ணிக்கொள்ள கர்த்தர் அவளுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். விசேஷத்தை ஞானம் எங்களுடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். உங்களுடைய வழி நடத்துதல் எங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எங்க பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தேசத்திற்கும் மற்றவங்களுக்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் மாற்றுவீரான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.